நாகையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகை மாவட்ட வளர்ச்சி குழுமம் மற்றும் விவசாய சங்கத்தினர் அறவழி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை நகர பகுதியில் அமைந்துள்ள புதிய பேருந்து நிலையத்தை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள செல்லூர் கிராமத்தில் மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். நாகை மருத்துவக் கல்லூரி ஏற்கனவே செயல்பட்டது போல் மீண்டும் அதே இடத்தில் செயல்பட வலியுறுத்தியும், செல்லூர் பகுதியில் அமைய உள்ள டைட்டில் பார்க் நகர பகுதியில் அமைக்க வலியுறுத்தியும் நாகை மாவட்ட வளர்ச்சி குழுமம் மற்றும் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் அறவழி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. விவசாயிகள் இத்தகைய போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கும் விதமாக பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டன. இந்த போராட்டத்தில் நாகை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MGK நிஜாமுதீன், விவசாய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கொடைக்கானலில் உள்ள நட்சத்திர ஏரிக்கரை ஓரங்களை சுத்தம் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலங்களில் சிறந்த இடமாக விளங்கி வரும் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்வதில் சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். சுற்றுலா பயணிகளை மேலும் கவரும் வகையில் நட்சத்திர ஏரியை சுற்றிலும் பல லட்சம் ரூபாய் செலவில் புதிய நடைமேடை மற்றும் அழகிய பாதுகாப்பு வேலி போன்றவை தற்போது அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நட்சத்திர ஏரியில் குப்பைகள் மிதந்தும் கரையை ஒட்டிய பகுதிகளில் மணல் திட்டுகளாக காட்சியளிக்கிறது. இதைத் தொடர்ந்து நட்சத்திர ஏரிக்குள் படர்ந்திருந்த குப்பை செடிகளும் அகற்றப்படுவதோடு நட்சத்திர ஏரியில் தேங்கியிருந்த மணல் திட்டுகளை அகற்றும் பணி நடைபெற்றது. இதனை கொடைக்கானல் நகர்மன்ற தலைவர் செல்லத்துறை, துணைத் தலைவர் மாயக்கண்ணன், கோட்டாட்சியர், வட்டாட்சியர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்ததோடு விரைவாக பணிகளை முடிக்க அறிவுறுத்தினர். பெரியகுளம் அருகே உள்ள லட்சுமிபுரம் கண்மாய் 10 ஆண்டுகளுக்கு பின்பு முழுமையாக நிறைந்து உபரிநீர் வெளியேறி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே லட்சுமிபுரம் கிராமத்தில் உள்ள கண்மாய் நீர் முழுவதிலும் புதிய வகையான தாவரம் பரவி நீர்நிலைகளை ஆக்கிரமித்ததால் கண்மாய்களில் மீன்கள் வளர்க்க முடியாத நிலை மற்றும் நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டது. மேலும் முழுமையாக நீர் நிறைக்க முடியாத நிலை இருந்து வந்தது. இந்நிலையில் பெரியகுளம் வருவாய் கோட்டாட்சியராக இருந்த முத்துமாதவன் மேற்பார்வையில் CSR பண்டு மூலம் முழுமையாக தூர்வாரப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தற்பொழுது முழுமையாக தூர்வாரப்பட்ட லட்சுமிபுரம் கண்மாயில் 10 ஆண்டுகளுக்கு பின்பு தொடர்ந்து பெய்த வடகிழக்கு பருவமழையால் முழுமையாக கண்மாய் நிறைந்து கண்மாயிலிருந்து உபரிநீர் வெளியேறி வருவதால் கண்மாய் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆண்டிப்பட்டி அருகே 14 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய நபர் மற்றும் அவரின் தாய், தந்தை, சிறுமியின் தாய் உள்ளிட்ட ஒட்டுமொத்த குடும்பத்தினரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமுலைகுண்டு அருகே உள்ள கரட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சேகர் என்பவரின் மகன் விக்னேஷ். கூலி தொழிலாளியான இவருக்கும் வருசநாடு அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுமிக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் அந்த சிறுமி கர்ப்பமடைந்ததைத் தொடர்ந்து கடமலைக்குண்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கணவர் குடும்பத்தினர் பதிவு செய்துள்ளனர். கர்ப்பமான பெண்ணுக்கு 14 வயது என்பதால் மருத்துவமனை அலுவலர்கள் கடமலை மயிலை ஒன்றிய சமூக நலத்துறை விரிவாக்க அலுவலர் மலர்கொடிக்கு தகவல் கொடுத்தனர். இதனை அடுத்து சிறுமி வசிக்கும் வீட்டில் சென்று ஆய்வு நடத்தியதைத் தொடர்ந்து மயிலாடும்பாறை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய விக்னேஷ் மற்றும் அவருடைய அப்பா சேகர், அம்மா மயில் மற்றும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் லட்சுமி ஆகிய 4 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள தங்க மாளிகையில் RK நகர் சட்டமன்ற உறுப்பினர் JJ எபினேசர் தலைமையில் 2500 கிறிஸ்தவ பாதிரியார்கள் மற்றும் கிறிஸ்தவ மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும்
தையல் மிஷின்கள் வழங்கப்பட்டது. இதில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் டி சேகர் முன்னிலை வகித்த நிலையில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர்கள் மா சுப்பிரமணியம் மற்றும் ஆவடி நாசர் ஆகியோர் கலந்து கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியம், தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு மக்களை தேடி மருத்துவம் சுமார் 1 கோடி அளவுக்கு பொதுமக்களை சென்றடைந்துள்ளதாக பெருமிதம் கொண்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் நாசர், அனைத்து சிறுபான்மை மக்களுக்கும் பாதுகாப்பான ஆட்சி திமுக ஆட்சிதான் என்றும் அனைவரும் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் இந்நிகழ்வில் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐடி மூர்த்தி உள்ளிட்ட பலர் பங்கேற்று சிறப்பித்தனர். போச்சம்பள்ளி பகுதியில் கனமழை பெய்து குடியிருப்புகளை சூழ்ந்த மழையால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக போச்சம்பள்ளி அருகே உள்ள குள்ளனூர் குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் வீட்டிலிருந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் அரிசி, துணி மற்றும் ஆவணங்கள் சேதமாகியது. குள்ளனூர் கிராமம் முதல் போச்சம்பள்ளி வரையில் தண்ணீர் செல்லும் பாதையானது தற்போது ஆக்கிரமித்து மண் கொட்டி சமப்படுத்தப்பட்ட நிலையில் தண்ணீரானது செல்ல பாதை இல்லாமல் குடியிருப்பு பகுதியில் புகுந்ததாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் தண்ணீர் செல்லும் பாதையை மீட்டெடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊத்தங்கரை அருகே மழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் அடித்து செல்லப்பட்ட தரைப்பாலத்தால் சுடுகாட்டிற்கு செல்ல வழியில்லாமல் கிராம மக்கள் அவதியடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள குன்னத்தூர் கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தால் தரைப்பாலம் மற்றும் அதன் அருகில் இருந்த சுடுகாட்டின் தடுப்பு சுவர்கள் அடித்து செல்லப்பட்டது. இதனால் வெள்ள நீர் மயானத்திற்குள் சூழ்ந்து சுமார் 25க்கும் மேற்பட்ட சடலங்களை அடித்து சென்றதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் உயிரிழந்தவர்களின் உடலை விவசாய நிலங்கள் வழியாக கொண்டு செல்வதாக கவலை தெரிவித்தனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பகுதியில் தரைப்பாலம் மற்றும் நீரில் அடித்து செல்லப்பட்ட தடுப்பணையும் சீரமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். மேலும் நீரில் அடித்து செல்லப்பட்ட சடலங்களை மண் கொட்டி மறைக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் வைத்தனர். டவர் பிளாக்கையும் மொத்தமாக வெள்ளம் இழுத்து செல்கிறது. ஆகையால் தற்பொழுது ஏதாவது இறப்பு ஏற்பட்டால் சடலத்தை எடுத்து செல்ல முடியாம சூழ்நிலை உள்ளது. விவசாய நிலத்தில் தான் 3 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டும். அருகில் உள்ள செட்டமும் ஒடுங்கி விட்டது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் செய்து எங்களுக்கு செய்து தர வேண்டுமாறு மெத்த பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.